அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மி பிராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம செம்ம சூப்பரான ஹெல்த்தியான டேட்ஸ் ஓட்ஸ் வச்சு கேக் செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் 15 பேரிச்சம்பழம் கொட்டை இல்லாமல் எடுத்திருக்கேன். கொட்டை இல்லாமல் தனியாக எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவு பால் இருக்குது பார்த்தீங்களா, வார்ம் பால் தான். அந்த பாலை இப்போ இதோட சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் இந்த பேரிச்சம்பழத்தோட இந்த பால் ஊறி வரணும். ஊறி வரணும் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுக்கமே அடுத்து ஒரு பவுலில் முட்டையானது நான் சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்துக்கிறேன். எப்படி அப்படின்னா முட்டை முழு முட்டையாக தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை பாலும் பேரிச்சம்பழம் ரெடி பண்ணி வச்சுங்க பார்த்தீங்களா, அதில் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த முட்டையும் சரி அந்த டேட்ஸ் பால் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வரவுமே 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொக்கா பவுடர் பார்த்தீங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது அது கலரும் சரி ஸ்ட்ரக்சரும் சரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வரவுமே 1.5 கப் அளவு ஓட்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கினேன். அடுத்து சேர்த்துக்கப்புறம் ரெடி பண்ணி இந்த மிக்சர் பார்த்தீங்களா, அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதாவது 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்து அதை இந்த ஓட்ஸோட நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக்ஸ் ரெடி பண்ணக்கூடிய பேனில் அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம ரெடியாக எல்லாத்தையும் பேனில் போட்டதுக்கப்புறம் உள்ளே பபுள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக பபுள்ஸ் போகிற மாதிரி லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். மேலே இது ஆப்ஷன் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ சிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துட்டு 30 to 35 மினிட்ஸ் அவனில் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான டேட்ஸ் ஓட்ஸ் போட்டு செஞ்ச ரொம்ப சாஃப்டான கேக் ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.